வணக்கங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் மாமியாரும் மாமனாரும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, முதல்ல போகும்போது அவங்களுக்கு எங்கள் மாமியாருக்கு கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. செக் பண்ணிவிட்டு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை லைனில் க்யூவில் நின்று போய் வாங்கும்போது 2 மாத்திரை வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க. என்னென்னா தைராய்டும் சுகரும் இல்லைங்க, மற்றதெல்லாம் இருக்குது. இந்த காம்பினேஷன் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட வேறு மாத்திரை கேட்டு எழுதி வாங்குவாங்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களும் போயிட்டு அங்கே போகும்போது டாக்டர் எதுவும் மூடிட்டாங்க. ஏன் ஆச்சுன்னா, அந்த மாதிரி இங்கே லைன் உங்களுக்கே தெரியும், ஜிஹெச்னா ரொம்ப லைன் நிற்கும், ரொம்ப நேரம் ஆகும். அந்த லைனில் நின்று வாங்கிட்டு திருப்பி இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள அவங்களும் மூடிட்டு போயிட்டாங்க. சரி நாளைக்கு போகலான்னு இவங்க திருப்பி நாளைக்கு போயிருக்காங்க. மறுநாள் போகும்போது என்ன ஆச்சுன்னா, டாக்டர் இன்னைக்கு வரல. உங்கள் டாக்டரு நீங்கள் இந்த 2 மாத்திரை போடாமல் மற்ற மாத்திரையும் போடக்கூடாது, அது சேர்த்து தான் போடணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. இவங்க வயசு என்னன்னா, மாமியாருக்கு ஒரு 68 இருக்கும், மாமனாருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். இவங்க ஒன்றும் சின்ன வயசு ஆள் இல்லை. டெய்லிக்கும் போ வா அப்படின்னு அனுப்பி விடுறதுக்கு 1.5 ஹவர் பயணம் பண்ணி தான் போகிறாங்க. காலைல வெயிலில் 1.5 ஹவர் பயணம் பண்ணி பஸ் பிடிச்சி தான் அங்கே போய் சேர்றாங்க. அப்புறம் இது ஒரு 30 வயசு இளைஞர் கூட இருந்தால் கூட உடம்பு முடியல, இப்போ நோய் எதாக இருந்தால் அவங்களுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக ரொம்ப கஷ்டமாக முடியாது. இவங்களும் வயசானவங்க, வேகாத வெயிலில் போனால் என்ன ஆவாங்க, அவங்க ஈஸியாக டாக்டர் இல்லை போ அப்படின்றாங்க. இது அங்கே மாத்திரை என்ன நடக்குது கொடுக்காம ஒரு ஈஸியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. அவங்க இதை புரிஞ்சிக்காம கரெக்டாக மாத்திரை அங்கே வருதா, இந்த மக்கள் கொடுக்க வேண்டிய மாத்திரைலாம் எங்கே போகுது, என்ன நடக்குது, இல்லை யாரோ அவங்க ஊழல் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில. கண்டிப்பாக அந்த மாதிரி கூட இருக்கும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது முதலமைச்சர் பார்வைக்கு இது போனால் அவர் கேள்வி கேட்பார், என்ன நடக்குதுன்னு பார்ப்பாரு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே இந்த மாதிரி நடக்குது. இது மட்டும் நடக்கலை. என்ன ஆச்சுன்னா, இப்போ எங்கள் மாமியார் சொன்னாங்க, 4 நாளைக்கு வேலை மாத்திரை 1000 ரூபா ஆகுதுன்னு சொன்னாங்க. 4 நாளைக்கு அந்த மாத்திரை 1000 ரூபா ஆகுது, நீங்கள் காசு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கூட சொன்னோம், ஒரு 5000 இப்போ அனுப்புகிறோம். எவ்வளோ இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்து வாங்கிட்டே இருக்க முடியாது. நாங்களும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவரும் வேலைக்கு போகல, நாங்களும் வேலைக்கு போகாமல் தான் அவரும் இருக்கிறாரு. இவங்க வீட்லேயும் இந்த மாதிரி கஷ்டம். அவங்க மாமனாரும் மாமியாரும் வயசானவங்க, அவங்களுக்கும் கஷ்டம். பார்த்துக்கோங்க எந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறனால தான் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்குறாங்க. அங்கேயே இந்த மாதிரி நிலமை. அப்புறம் இன்னொன்று ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கூட்டு போயிடும் ஜிஹெச்சுக்கு. கூட்டு போனோன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த செக்கப் பண்ணிட்டு வாங்க, எக்கோ எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி டாக்டர் எழுதி கொடுக்குறாங்க. அதுக்கு அனுப்பி விடும்போது வீல் சேரில் தான் தள்ளிட்டு போவாங்க. அந்த தள்ளிட்டு போகிறவர் என்ன பண்ணாருன்னா, எங்ககிட்ட 400 ரூபா பணம் தான்னு கேட்குறாரு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நாங்கள் என்னது 400 ரூபா கொடுக்கணுமா, இதுன்னு இவ்வளோ பணம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறோம். இல்லைங்க அவ்வளோலாம் ஏன் கொடுக்கணும் அப்படிலாம் கேட்கும்போது சண்டை போகிறாரு. நாங்கள் 200 ரூபா வேணால் கொடுக்குறோம் அப்படின்னு 200 ரூபா கொடுத்தோம். அதுக்கு அந்த 200 ரூபா வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு ரொம்ப சண்டை போட்டு, அந்த எப்படின்னா ஒருத்தவங்க உயிருக்கு போராடி இருக்கவங்க அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரு இது இல்லாமல் இது ஜிஹெச்சில் நடக்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொண்டு போய் சேர்க்காம அந்த ஆளை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறது. காசை கொடு, இவ்வளோ கொடு, அவ்வளோ கொடுன்னு அங்கே ரொம்ப அராஜகம். இந்த மாதிரி காசு அங்கே ஆம்பளைங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க, அங்கே லேடிஸுங்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. இப்போலாம் ரவுடிசம் பண்ணுற அளவுக்கு அங்கே ஜிஹெச்சில் நடக்குது. அவங்களாம் வேறு மாதிரி குரலை வச்சு நல்லா சத்தமாக பேசி, எப்படி நம்மளும் எந்த நிலைமை நம்ம இருக்கிறோன்னா, இப்போ சண்டை போடுற நிலமையில அவங்க கூட இருக்கிறோம். இப்போ இறந்துருவாங்கன்னு சொல்கிற நிலமையில ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு கூட்டு போய் எப்படியோ பண்ணிடணும் அப்படி ஒரு நிலமையில தான் இருக்கிறோம். அந்த நம்ம அப்போ நம்மளால் அவங்கக்கிட்ட அந்த அளவுக்கு சண்டை போட முடியாது. இந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் தான். காசு அப்படி பிடுங்குறாங்க. இது ரொம்ப ஏழைங்க, இப்போ கஷ்டப்படுறவங்க வயசான தாத்தா பாட்டிங்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அங்கே எல்லாருமே ஒரு மரியாதை கூட டாக்டருங்களுக்கு இந்த வயசானவங்க தானே அப்படின்னு அவங்க மரியாதைலாம் கொடுக்கறதில்ல. வா போ அப்படின்னு தான் டாக்டருங்களும் நடத்துகிறாங்க தவிர யாருமே அங்கே நல்லாலாம் நடத்திடுறதெல்லாம் இல்லை.
எல்லாருமே அங்கே வந்து இந்த வார்ட் பாய் நிற்கிறாங்க, அவங்க கூட மரியாதை இல்லாமல் தான் அவங்களெல்லாம் பேசுகிறாங்க. இவங்க யாரும் முதல்ல மரியாதை இல்லாமல் பேசுகிறதுக்கு? நாங்கள் வந்து அப்போ வந்து எங்கள் ஹஸ்பண்டை கூட பேசியிருக்கேன், எங்கள் ஹஸ்பண்டு கேட்கலன்னு சொன்னார். நான் அப்போ ஒரு வாட்டி போகும்போது அந்த மாதிரி பேசும்போது நான் நல்லா சண்டை போட்டு விட்டேன். நீ யார் கேட்குறதுன்னா அப்படி வா போன்னு பேசுகிற அவன். ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இப்போ நான் இருந்தாலும் நல்லா தெளிவாக இருக்க, அவருக்கு முடியாமல் இருக்கல. ஏன்னா நான் கேட்பேன், நான் சண்டை போடுவேன் எங்கள் ஹஸ்பண்டில், எனக்கே இருக்க எனக்கு முடியல, நான் அப்படி இருக்கேன், நீ ஏன் இவங்க இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசுவார். எப்போவுமே என் கூட உட்காந்துக்கிட்டு முடியாமல் நான் இருக்கிறேன்னு நீ ஏன் அவங்ககிட்ட போய் சண்டை போடுறேன்னு. நான் வந்து இந்த மாதிரி பண்ணால எப்பவுமே சண்டை போடுவேன். யார் எந்த முடியாமல் இருந்தால் எப்படி இருந்தாலும் நீ யார் என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிற, சீ வா போன்னு பேசாத, ஒழுங்காக மரியாதை தெரியாது அப்படிலாம் நான்லாம் பேசுவேன். அதெல்லாம் பண்ணி விட்டுருவான்னு. அதெல்லாம் நான் வந்து அமைதியாக போயிட்டு அப்படியே கேட்டு அப்படி போகிற பொம்பளை இல்லை. நான் நல்லா இதெல்லாம் நல்லா செய்வேன். இந்த மாதிரி இந்த பேச தெரியாத வயசான பாட்டிங்களெல்லாம் அலைய விடுறது 100 வாட்டி போ நாளைக்கு வா அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை, வருமானம் எங்கேயுமே இருக்காது, திருப்பி வர்றது திருப்பி இந்த மாதிரி அலையுது. அந்த மாத்திரைலாம் எங்கே போகுது, இவங்கெல்லாம் வித்துடுறாங்களா, என்ன நடக்குது? இது வந்து ஒரு முதலமைச்சர் பார்வைக்கு இது போகணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய வயசான பாட்டி தாத்தாங்களாம் அங்கே வராங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம இது இப்போ பணக்காரவங்கன்னா வந்து அங்கே போகிறது இல்லை, அவங்களுக்கு தெரியாது. இப்போ எனக்கே வந்து இப்போ மாமியார் போனதுனால தெரிஞ்சிச்சு, இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போனதுனால தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அவர் முதலமைச்சர்லாம் அவரெல்லாம் அங்கே போக வேண்டிய அவசியம் இருக்கு, அவருக்கு தெரியாது எதுவுமே. இந்த விஷயம்லாம் அவர் காதல் கூட போயிருக்காது. இப்படிலாம் நடக்குது, ஊழல் நடக்குது, நான் என் மூலிமா அவருக்கு தெரியப்படுத்தணுன்ற எண்ணம் தான் எனக்கு, வேற ஒன்றும் இல்லை. தெரிஞ்சால் அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து நல்லா செய்வாங்க, இதுங்களெல்லாம் வரட்டி அடிப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அங்கே ரொம்ப ரவுடிசம் பண்ணுற அளவுக்கு அராஜகம் பண்ணுறாங்க, காசு பிடுங்குறாங்க. ஒரு பேஷண்ட்டு சத்தா கூட பரவாயில்ல, நீ காசை கொடுன்னு அவங்கள நிப்பாட்டி காசை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நடக்குது. இப்போ நடக்கிற நிலவரமே இதுதான். ஒழுங்காக மாத்திரை பேஷண்ட் கொடுக்கல, வயசானவங்களும் ஒரு மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்கள வா போ கிளம்பு அப்படின்னு வரட்டி அடிக்கிறது. இங்கே இது வந்து இது முதலமைச்சருக்கு பார்வைக்கு போகணுன்னு போயிட்டு அங்கே வந்து ஒரு இதுவாக இந்த மாதிரி காசு பிடுங்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து ஒரு இதுவாக ஆக்ஷன். இதை நாங்கள் டாக்டர்கிட்ட சொன்னோம். என்ன எப்படி சொன்னோன்னா, டாக்டர் வந்து நீங்கள் ஏன் வீல் சேர் போகாமல் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல ஹார்ட் பேஷண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், ஒரு வாட்டி போனதுக்கு 400 ரூபா கேட்குறாங்க, நாங்கள் எப்படி இங்கே கொடுத்துட்டே இருக்க முடியும்? அதுக்கு டாக்டருங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கனாலையும் ஒன்றும் இவங்களெல்லாம் கேட்க முடியாது, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்களாம் படிக்க வந்திருக்கோம், இங்கே படித்து முடிச்சுட்டு போவோம், இவங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு டாக்டருங்க அங்கே இருக்கிற டாக்டருங்க கூட அதான் சொல்கிறாங்க. அதை வந்து எப்படியோ அந்த முதலமைச்சர் பார்வைக்கு போச்சுன்னா இவங்களெல்லாம் கேட்டால் தான் நடக்கும். இங்கே இப்போ அங்கே அவ்வளோ ஒரு இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இருக்க சூழல் அதுதான். நன்றி, ஜெய்ஹிந்த்.